வணக்கம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சந்திக்கிற பெரிய பெரிய சவால்கள் என்னென்ன? அதை சமாளிக்க நாம என்ன பண்ணலாம்? இதுக்கு வழிகாட்டுற ஒரு 5 முக்கியமான புத்தகங்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒரு யங்ஸ்டரா இருக்கிறது உண்மையிலே ஒரு சவால் தானே. ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் இந்த டிஜிட்டல் உலகம், இதுக்கு நடுவுல வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறது, இந்த மாதிரி எல்லா பக்கத்திலேயும் ஒரு அழுத்தம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? சரி, இந்த கேள்வியிலேருந்து தான் நாம நம்ம பேச்ச ஆரம்பிக்க போறோம். ஓகே, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம கவனம் ஏன் சிதறுது, அப்புறம் பணத்தை நாம எப்படி பார்க்கணும், தேவையில்லாத கவலைய எப்படி ஜெயிக்கிறது, தனிமையையும் உறவுகளையும் எப்படி பேலன்ஸ் பண்றது, கடைசியா நம்மளோட இக்கிகாய், அதாவது வாழ்க்கையோட நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட முதல் படி. சரி, முதல் சவாலுக்கு வருமோ, அதுதான் சிதறிய கவனம். சொல்லப்போனா ரீல்ஸ், ஷார்ட்ஸ்ன்னு நம்ம கவனத்தை ஈர்க்கறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு வேலையில முழுசா கவனம் செலுத்த முடியல. ஏன்னா நம்மள சுத்தி எக்கச்சக்க டிஜிட்டல் தொந்தரவு. குறிப்பா இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் நம்மளோட ஆழமா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துற திறனைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மள பல பேர் இதை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு ஒரு சூப்பரான புத்தகம் இருக்கு. கால் நியூபோர்ட் எழுதின டீப் ஒர்க். இதுல சொல்ற விஷயங்கள் மாதிரியே ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்திலயும் நிறைய நல்ல ஐடியாக்கள் இருக்கு. அது தமிழ்லயும் கிடைக்குது. அந்த புத்தகத்தோட மைய கருத்தே ரொம்ப பவர்ஃபுல். அதாவது, இவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற இந்த உலகத்துல யார் ஒருத்தரால ஆழமா எந்த தடையும் இல்லாம ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியுதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். பாருங்க எவ்ளோ உண்மையா இருக்கு. ஓகே, நம்மளோட 2வது சவால் பணத்தோட உளவியல். அதாவது, பணம் சம்பந்தமா நமக்கு ஏற்படுற பதற்றத்தை எப்படி கையாள்றதுன்னு பார்க்கலாம். இங்க என்ன பிரச்சனைனா, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு. ஆனா அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நமக்கு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. இதனாலேயே ஒரு விதமான பயமோ பதற்றமோ உருவாகுது. இந்த இடத்துல தான் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மனிங்கிற புத்தகம் நமக்கு ஒரு புது வழியை காட்டுது. அந்த புத்தகத்துல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க பெரிய புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க பழக்க வழக்கங்கள் தான் முக்கியம். அதாவது, நீங்க எப்படி சேமிக்கிறீங்க, எப்படி முதலீடு செய்றீங்கங்கறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அடுத்ததா 3வது சவால். இது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம். அதாவது, கவலையை எப்படி ஜெயிக்கிறது, ஓவர் திங்கிங்கையும் மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறதையும் எப்படி நிறுத்துறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறது, அடுத்தவங்க கூட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறது, எல்லாரும் நம்மள ஏத்துக்கணும்னு நினைக்கிறதுன்னு பொதுவான கவலைகள். இன்னொரு பக்கம், நமக்கு எது முக்கியம், நம்மளோட இலக்கு என்னன்னு தெளிவா இருந்து நம்மள நாமளே ஏத்துக்கிட்டா கிடைக்கிற நிம்மதி. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு செம்ம புக் இருக்கு. மார்க் மான்சன் எழுதின தி சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ எஃபெக்ட். இது தமிழ்லயும் எதை பற்றியும் கவலைப்படாத கலைங்கிற பேர்ல ரொம்பவே ஃபேமஸ். அந்த புத்தகத்தோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். எல்லா விஷயத்தையும் பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. எது உங்களுக்கு உண்மையிலே முக்கியமோ அதை பத்தி மட்டும் கவலைப்பட கத்துக்கோங்க. நம்ம எனர்ஜியை எங்க செலவு பண்ணணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். சரி, வாங்க 4வது சவாலுக்கு போலாம். தனிமையும் உறவுகளும். அதாவது, இந்த டிஜிட்டல் உலகத்துல உண்மையான ஒரு தொடர்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பிரச்சனைனா, ஆன்லைன்ல பார்த்தா 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா மனசு விட்டு பேச ஒரு ஆள் கூட இல்லங்கிற ஒரு ஆழமான தனிமை உணர்வு. இது இன்னைக்கு நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு ஒரு கிளாசிக் புத்தகம் இருக்கு. பல வருஷமா எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு வர ஒரு புத்தகம். டேல் கார்னகி எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். தமிழ்ல நண்பர்களை பெறுவது எப்படி, செல்வாக்கை வளர்ப்பது எப்படின்னு கிடைக்குது. ஆமாங்க, இது ரொம்ப பழைய புத்தகமா இருந்தாலும் மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல நீடிச்சிருக்கிற உறவுகளை உருவாக்கிக்கிறதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் பெஸ்ட் கைடுன்னு சொல்லலாம். சரி, இப்ப நாம கடைசி ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு சவாலுக்கு வந்திருக்கோம். அதுதான் நம்மளோட இக்கிகாய். அதாவது, நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை தேடுறது. இந்த இடத்துல தான் நமக்குள்ள பெரிய பெரிய கேள்விகள் வரும். நான் ஏன் வாழ்றேன், எனக்கு உண்மையிலே எது செய்ய பிடிக்கும், இந்த மாதிரி கேள்விகள் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி நேரத்துல தான் இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய கான்செப்ட் நமக்கு உதவுது. ஹெக்டர் கார்ஷியா மற்றும் பிரான்சிஸ் மிராலஸ் எழுதின இக்கிகாய் தி ஜப்பனீஸ் சீக்ரெட் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப்ங்கிற புத்தகம் இந்த தத்துவத்தை ரொம்ப அழகா விளக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இக்கிகாய்ங்கிறது 4 விஷயங்கள் ஒன்னு சேர்ற இடம்.
1 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், 2 இந்த உலகத்துக்கு தேவையான விஷயம், 3 நீங்க ரொம்ப திறமையா செய்யக்கூடிய விஷயம், 4 உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விஷயம். இந்த 4ம் எங்க ஒன்னா சேருதோ அதுதான் உங்க இக்கிகாய். அதுதான் நிறைவான வாழ்க்கைக்கு வழி. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச, இந்த உலகத்துக்கும் தேவையான, அதே சமயம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு வேலைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த புத்தகம் விளக்குது. இதுதான் ஜப்பானியர்களோட நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான ரகசியமா. இப்போ உங்க பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது நீங்க தான். நாம பார்த்த இந்த 5 சவால்கள்ல உங்கள அதிகமா தொந்தரவு பண்றது எது? அதை சரி செய்ய நீங்க முதல்ல எந்த புத்தகத்தை கையில எடுக்க போறீங்க?